வணக்கம், என் பெயர் மோசஸ். நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தயார் நிலையில் இருப்போமாக. உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையிட்டு நிலையிலோ இல்லை சுவிட்ச் ஆன் நிலையிலோ வைத்துக்கொள்ளவும். நீங்கள் தனிநபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்துங்கள். வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போம். விவரிக்கலாகுமோ? உம்மை வார்த்தையால் புகழ இயலாதே. நினைவிற்கு ஆச்சரியமே, நான் இதுவரை பார்த்ததில்லை. உந்தன் ஞானம் யார் அறிவாரோ? அன்பினாலும் எவர் அறிவார்? ஈசருந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ? மாட்சிமை வேந்தன் நீரே, தாழ்மையார் உம் முன்பு நிற்கிறேன். பயபக்தியோடு நிற்கிறேன். தூய தேவனே, துதி உமக்கே என்றென்றும் பாடுவேன்.
சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கென எடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. மத்தேயு 5வது அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை வாசிக்கப்படும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு பேசி உமக்கு உகந்த ஒரு இருதயத்தை உருவாக்க உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். Lord, we pray that you would speak to us. And Lord, we open our hearts for you to create within us a heart that honors and gladdens you. And so into your hands we commit this time. இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். துன்பப்படுகிறவர்கள், the persecuted ones. Now what is the first thing that comes to your mind when you hear the word persecution? துன்புறுத்தல் அல்லது உபத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே, சிந்தனையிலே எந்த காரியம் முதலாவது வருகிறது? ஒருவேளை மக்கள் தங்களுடைய விசுவாசத்துக்காக கொல்லப்படக்கூடிய படங்கள், காட்சிகள் நம்முடைய இருதயத்திலே வரலாம். Perhaps it may be images of people being killed for their faith. Or it could be images where the church is not allowed to gather because of intense opposition. ஒருவேளை பயங்கரமான ஒரு எதிர்ப்பு நிமித்தமாக சபையை கூடி வர முடியாத ஒரு காட்சி நம்முடைய சிந்தனையிலே, இருதயத்திலே வரலாம். அல்லது விசுவாசத்து நிமித்தமாக ஏளன பண்ணப்படும் பொழுதும் அல்லது துன்புறுத்தல் படக்கூடிய ஒரு காட்சி நம்முடைய இருதயத்தில் சிந்தனை தோன்றலாம். Or perhaps it could be a vision or an image of people being ridiculed or harassed for their faith. We all have different understandings of what it means to be persecuted. நாம் உபத்திரத்தினாலும் அல்லது துன்புறுத்தலுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய இந்த அனுபவமானது நாம் வித்தியாசமாக வெவ்வேறு விதத்திலே புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்திலே இன்றைக்கு துன்புறுத்தல் அல்லது உபத்திரப்படுவது குறித்து நாம் கவனிக்க போகிறோம். இயேசு இந்த மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அநேக தன்னை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து இந்த துன்பப்படக்கூடிய சூழ்நிலை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus continues his teaching to the ones who followed him on the mountain in Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை இயேசு அநேக நேரம் எடுத்து ஜனங்களுடைய மனப்பான்மை, அதாவது தன்னை பின்பற்றக்கூடியவர்களுடைய மனப்பான்மை, தேவனை பிரியப்படுத்தக்கூடியவருடைய மனப்பான்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். In Matthew chapter 5 verses 1-9, Jesus takes much time to teach and to concentrate on the attitudes that needs to be present as disciples of Jesus Christ or those who want to honor and please God. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 1வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலே இருக்கக்கூடிய மனப்பான்மைகளை நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த மனப்பான்மைகளே இல்லாதவர்கள் எப்படி மறு உத்தரவு கொடுப்பார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். Now Jesus begins to teach how others who do not have
have these attitudes that Jesus just taught in Matthew chapter 5 verses 1 to 9, how will such people respond to his disciples? இந்த மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த மனப்பான்மை இல்லாதவர்கள் இயேசுனுடைய சீஷர்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி மறு உத்தரவு கொடுப்பார்கள்? Jesus explains to his disciples that there will be resistance to such godly attitudes that Jesus is teaching his disciples to have. இயேசு இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் பொழுது, இந்த மனப்பான்மைகளை பார்த்து அங்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். இந்த தெய்வீக மனப்பான்மைகளை பார்த்து இந்த மனப்பான்மைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் எதிர்ப்பை அவர்கள் தெரிவிப்பார்கள். They will be resistant to such godly attitudes. But what would the resistance be? இந்த எதிர்ப்பு எந்த வகையிலே இருக்கும் என்று 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே மத்தேயு 5:10 இயேசு கற்றுக் கொடுக்கிறார். In Matthew chapter 5 verse 10, Jesus explains what this resistance would be. Jesus explains that those who follow him and his righteous ways will experience resistance in the form of persecution. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், தன்னுடைய ஜனங்களிடத்தில் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை, அதாவது தெய்வீக மனப்பான்மையை தெரிவிக்கக்கூடிய, தெய்வீக மனப்பான்மையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக இணைந்து அதை வெளிப்படுத்தி வாழக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு எதிர்ப்பு அவர்கள் சந்திப்பார்கள். அந்த எதிர்ப்பு எதன் மூலியமாக வரும் என்றால், துன்புறுத்தல் மூலியமாக, துன்புறுத்தக்கூடிய வகையிலே அது வரும், எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய வகையிலே வரும், உபத்திரத்தின் வழியிலே அது வரும் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Now those who follow the ways of Jesus teaches, will experience all kinds of pressures, and they must not compromise when they experience such pressures. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த மனப்பான்மையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிவிக்கும் பொழுது, அதை வெளிப்படுத்தும் பொழுது பலவிதமான அழுத்தங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த அழுத்தங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது என்று இயேசு ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். The righteous way of life that Jesus teaches is not a quiet life that keeps to itself, but it is one that is seen and felt by community. It is one that is seen and felt by many people. இந்த இயேசு கற்றுக் கொடுக்கின்ற இந்த நீதி உள்ள இந்த வாழ்க்கையானது ஒரு அமைதனான ஒரு வாழ்க்கையால, ஆனா இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மைகள் அது ஜனங்களாலே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். The life that Jesus wants his disciples to live will attract the attention of those who see and feel such godly attitudes. இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த மனப்பான்மைகளை, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக இணைந்து நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும். இந்த தெய்வீக மனப்பான்மைகளை பார்த்து பலர் அவர்களுடைய கவனத்தை உங்கள் மீது திருப்புவார்கள். அந்த கவனம் திருப்பப்படும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த மனப்பான்மைகளுக்கு அவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், உபத்திரத்தை தெரிவிப்பார்கள், உபத்திரத்தை கொண்டு வருவார்கள், எதிர்ப்பை கொண்டு வருவார்கள், துன்பத்தை கொண்டு வருவார்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். The life that Jesus wants his disciples to live will attract the attention of those who see and feel such godly attitudes. And Jesus states that this will attract the attention of the community, of the people. And this attraction might result in resistance and persecution. What Jesus has been teaching his disciples in Matthew chapter 5 verses 1 to 9 are attitudes that can be seen and felt by people all around. இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மைகள் மத்தேயு 5:1 வரை இந்த மனப்பான்மைகள் ஜனங்களினாலே அனுபவிக்கக்கூடிய மனப்பான்மைகளாய் இருக்கின்றன, ஜனங்கள் பார்க்கக்கூடிய மனப்பான்மைகளாய் இருக்கின்றன. ஆகையாலே இந்த மனப்பான்மைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்றால், அவர்கள் உபத்திரத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்துவார்கள், உபத்திரத்துக்குள்ளாக நடத்துவார்கள், துன்புறுத்தலுக்குள்ளாக அவர்கள் நடத்துவார்கள் என்று இயேசு சொல்கிறார்.
Now, Jesus states here that those who do not accept these godly attitudes and actions will resist by reacting, by bringing about persecution. And Jesus states that his disciples, that persecution is to be part and parcel of a disciple's life. என் அன்பு சகோதர சகோதரிகளே, துன்புறுத்தல் உபத்திரமானது இயேசு சொல்கிறார் அது ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில ஒன்றாக இருக்கும். அதை விட்டு நம்ம விலகி போக முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. Matthew chapter 10 verse 16 to 24. மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை இயேசு சொல்கிறார் இந்த உபத்திரமானது ஒரு சீஷனுடைய ஒரு வாழ்க்கையிலே ஒன்றாக இருக்கும் என்று. அதை படிக்க கேட்போமே. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இயேசு சொல்கிறார், என்னையே அவர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, என்னையே அவர்கள் உபத்திரத்துக்குள்ளாக நடத்தும் பொழுது, என்னையே துன்புறுத்தலுக்குள்ளாக அவர்கள் நடத்தும் பொழுது, என்னை பின்பற்றுகிறவர்கள் நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். Just as the world hated Jesus and persecuted him, Jesus prepares his disciples to say, the world will likewise persecute you, and you should not be astonished and surprised by it. இயேசு சொல்கிறார், ஏன் அந்த உலகமானது உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை இயேசு சொல்கிறார். Jesus explains that the reason why the world hates the disciples is because they do not belong to the world. அதை படிக்க கேட்போமே. Let's have that read. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். இயேசு சொல்கிறார், நான் உங்களை உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Jesus says that he chose us and separated us from the world. And so
when we speak and when we behave in a godly manner, the world cannot accept it. இந்த உலகம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், இந்த தெய்வீக மனப்பான்மையை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், நாம் இந்த உலகத்தாரை போல நடந்து கொள்ளாதபடினாலே இந்த உலகம் அது எதிர்ப்பை தெரிவிக்கும். தொடர்ந்து நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும் பொழுது பலவிதமான ஆலோசனைகள் நமக்கு வேதத்திலிருந்து சொல்லப்படுகிறது. Now Paul, the servant of God, continues to teach about persecution in 2 Timothy chapter 3 verses 10 to 15. பவுல், தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கின்ற பவுல் தொடர்ந்து இந்த உபத்திரத்தை, துன்புறுத்தலை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை படிக்க கேட்போமே. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இங்கு பவுல் சொல்கிறார், அன்றியும் 12வது வசனத்திலே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Now Paul here states that anyone who chooses to live a godly life will be persecuted, will experience hardship. இது இயேசு சொன்னது போல மறுபடியுமாக பவுல் இங்கு சொல்கிறார், நாம் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ நாம் தீர்மானித்து விட்டோமானால், அதை முயல்வோமானால், அதில் வெளிப்படுத்துவோமானால், நம்முடைய தீர்மானங்களிலே அதை வெளிப்படுத்துவோமானால், நம்முடைய வார்த்தையிலே அதை வெளிப்படுத்துவோமானால், நம்முடைய சிந்தனையிலே அதை வெளிப்படுத்துவோமானால், இயேசு சொல்கிறார், இயேசு சொன்னது போல பவுல் சொல்கிறார், நாம் நிச்சயமாக துன்பப்படுவோம் என்று இங்கு பவுல் சொல்கிறார். Paul states the same thing as Jesus, that those who choose to live a godly life will be persecuted. தெய்வீக ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவோர் யாவருமே அவர்கள் துன்பப்படுவார்கள் என்று பவுல் சொல்கிறார். Paul encourages the Christians to hold on to the word of God because things will get harder and not easier. இங்கு பவுல் சொல்கிறார், காலங்கள் போக 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 மிக கடினமாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதில் மிக கடினமாக இருக்கும். இருந்த போதிலும் நீ ஆண்டவரை பிடித்துக்கொள் என்று பவுல் சொல்கிறார். Despite that, Paul says, hold on to Jesus. Peter, the servant of God, also teaches the same thing. பேதுரு, தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கின்ற பேதுரு இதே மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்கிறார், இதே கருத்தை அவர் சொல்கிறார். இதை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. In 1 Peter chapter 4 verse 12 to 16, Peter also says the same thing. Don't be surprised when you are persecuted. நீங்கள் உபத்திரப்படும் பொழுது ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். அதை படிக்க கேட்போமே. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது
திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். Here Peter says that instead of showing pity to those who are experiencing persecution, அதாவது இந்த உபத்திரத்துக்குள்ளாக நடத்தப்படுகிறவர்கள் இந்த உபத்திரத்தை இந்த துன்புறுத்தலை சந்திக்கக்கூடியவர்களை பார்த்து பரிதாபம் பட தேவையில்லை. அவர்களை குறித்து நீங்க சோர்வுக்குள்ளாக கடந்து செல்ல தேவையில்லை. இவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயம் உடைக்க தேவையில்லை. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே அவர்கள் ஐக்கியப்படுகிறார்கள். Now Peter states here, instead of showing pity, instead of being upset about the persecution, instead of being discouraged, we should rejoice because we share in our Lord's suffering. நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளிலே நாம் அவரோடு இணையப்படுகிறோம். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று இங்கு பேதுரு சொல்கிறார். Instead of feeling sad, Peter states that if you are experiencing persecution for the name of the Lord, you should rejoice because you share in the suffering of Christ. Whatever Christ suffered on earth as he stood righteous before his Father and experienced persecution, you and I share in his suffering in a little bit. அவரோடு இயேசுவோடு இணைந்திருக்கிறோம், பாடுகளில் இணைந்திருக்கிறோம். அவர் பட்ட பாடுகளோ பெரிதாக இருந்த போதிலும் சிறிதளவு அவரோடு இணையப்படுகிறோமே, அதனை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதை குறித்து நீங்கள் கண்ணீரை விட தேவையில்லை, அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ வேண்டும். அவருடைய பாடுகளில் இணையப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். Just as our Lord suffered for his righteous life, we should rejoice because we experience a little bit of what our Lord experienced. பேதுரு சொல்கிறார், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமானாகிய இயேசு அவர் அனுபவித்ததை ஒரு சிறிதளவு நீங்களும் நானும் அனுபவிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். It is a privilege. இங்க பேதுரு சொல்கிறார், அது ஒரு பாக்கியமா இருக்கிறது. ஏன் ஒரு பாக்கியமா இருக்கிறது என்றால், நம்முடைய பாடுகள் நிமித்தம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம், நம்முடைய பாடுகளின் நிமித்தம் அவரை மகிமைப்படுத்தலாம் என்று. It is a way, it is a privilege, it is a privileged way to glorify God. But the Bible also teaches us that persecution should not be experienced because of our own sinful and foolish ways. அதே வேளையிலே வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்மளுடைய பாவமுள்ள வழிகள் நிமித்தமாக, நம்மளுடைய ஞானமில்லாத வழிகள் நிமித்தமாக பாடுபடுவது அது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வராது. அப்படிப்பட்ட பாடுகளை துன்புறுத்தலை குறித்து இயேசுவும் புதிய ஏற்பாட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. Now Jesus and the New Testament writers are not talking about persecution as a result of our sinful ways or our foolish ways. அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அதை படிக்க கேட்போமே. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. இங்கு பேதுரு சொல்கிறார், எந்த காரியத்துக்காக நம்ம பாடுபடக்கூடாது என்று. நம்முடைய பாவமான வாழ்க்கை, பாவமான தீர்மானங்களின் நிமித்தமாக பாடுபடுவது அது ஆண்டவரை மகிமை கொண்டு வராது. நம்முடைய ஞானமற்ற செயல்கள் நிமித்தமாக நாம் பாடுபடும் பொழுது ஆண்டவர் மகிமை அடைய மாட்டார். ஆனால் அவருக்காக நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு தெய்வீக மனப்பான்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, அது நிமித்தமாக துன்புறுத்தலும் உபத்திரத்துக்குள்ளாக நடத்தப்படும் பொழுது அதன் மூலியமாக நீங்களும் நானும் சந்தோஷப்பட வேண்டும். என்றால் ஆண்டவரோடு நாம் அந்த துன்புறுத்தலிலே அவருடைய பாடுகளில் இணையப்படுகிறோம். இந்த பாடுகள் மூலியமாக தேவன் மகிமை அடைகிறார். அதில் மட்டும்தான், அப்படிப்பட்ட பாடுகளின் நிமித்தமாக மட்டும்தான் ஆண்டவர் மகிமையை அடைவார். Jesus taught his disciples to be wise as serpents and to be innocent as doves.
இயேசு சொல்கிறார், மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் படிக்கிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாய் இருங்க என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். And so the persecution that we face should not be as a result of our foolishness or our sinful ways. ஆகையால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் செய்யக்கூடிய அந்த ஞானமற்ற செயலினாலே, பாவம் நிறைந்த செயலினாலே பாடுபடக்கூடாது என்று தேவன் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. The persecution that the Bible describes is a result of walking righteously and wisely before God. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பாடுகள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த பாடுகளை அனுபவிக்கிறோமே, அந்த பாடுகளை குறித்து தான் இயேசு இந்த புதிய ஏற்பாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. This persecution that the Bible describes is a clash of two value systems. இந்த உபத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த உபத்திரம் எது நிமித்தமாக வருகிறது என்றால், வித்தியாசமான கொள்கைகள், வித்தியாசமான கோட்பாடுகள் மோதப்படும் பொழுது அங்கு ஒரு உபத்திரம் வருகிறது. The reason why there is persecution, the reason why there is resistance, the reason why that people experience suffering is because there is a clash of two value systems going ahead each other. வித்தியாசமான கொள்கைகள் கோட்பாடுகள் மோதப்படும் பொழுது இயேசுனுடைய கொள்கைகளும் இயேசுனுடைய கோட்பாடுகளும் இந்த உலகத்தாருடைய கோட்பாடுகளும் கொள்கைக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த ரெண்டு வித்தியாசமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் மோதும் பொழுது அங்க எதிர்ப்பு வருகிறது. The persecution is a result of not wanting to accommodate to the moral standards and the principles of this world. இந்த எதிர்ப்பு, இந்த உபத்திரம், இந்த துன்புறுத்தல் எது நிமித்தமாக வருகிறது என்றால், இந்த உலகத்தார் எதிர்பார்க்கின்ற விதமாக, இந்த உலகத்தார் செயல்படுகின்ற விதமாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு வித்தியாசமாக வாழும் பொழுது அங்கு ஒரு மோதல் வருகிறது. கொள்கைகளிலே மோதல் வருகிறது, கோட்பாடுகளிலே ஒரு மோதல் வருகிறது. அது நிமித்தமாக ஒரு எதிர்ப்பு வருகிறது, அது நிமித்தமாக துன்புறுத்தல் வருகிறது. This persecution is similar to what happened to the Old Testament prophets. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்காக நின்றார்கள். அவர்களுடைய சொந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் கூட அவர்களை எதிர்த்து நின்றார்கள். The persecution is similar to the Old Testament prophets who stood for God and were even misunderstood by their own countrymen, their fellow Israelites. The fellow Israelites were indulging in sinful behavior and they were not willing to believe the word of the prophet, and they brought great persecution and resistance to the man of God, to the prophet of God. அந்நாட்களிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காக பேசும் பொழுது அந்த தேசத்திலே இருக்கிற அநேகர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளை கஷ்டப்படுத்தினார்கள். தீர்க்கதரிசிகளை அவர்கள் துன்புறுத்துக்குள்ளாக, உபத்திரத்துக்குள்ளாக அவர்கள் நடத்தினார்கள். Jesus calls those who experience such persecution for the sake of God as blessed. அன்பு சகோதரி சகோதரியே, நீங்களும் நானும் துன்புறுத்தலுக்குள்ளாக கடந்து செல்கிறவர்களை பார்க்கும் பொழுது, கஷ்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது நாம் பரிதாபம் படலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொல்கிறார். You and I may feel pity or be discouraged or upset when people experience persecution, but Jesus calls such people blessed, because they are doing exactly what the Heavenly Father desires. ஏன் அவர்கள் பாக்கியவான்கள்? ஏன் அவர்கள் பாக்கியவான்கள் என்றால், ஆண்டவர் விரும்புகின்றதை அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை அவர்கள் செய்கிறார்கள். அது பரலோக பிதாவினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது என்று இயேசு சொல்கிறார். They bring joy to the Lord. My friends, the reward for persisting in the face of persecution
is that they will experience the kingdom of heaven. இயேசு சொல்கிறார், இந்த உபத்திரத்தின் மத்தியிலே நிலைத்திருக்கிறவன் அவன் எதை அனுபவிப்பான் என்றார், பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Jesus teaches us and every generation of people before us and after us to persist in whatever persecution that we face for the sake of righteousness. இயேசு நம்மளுடைய தலைமுறைக்கும் நமக்கு முந்தின தலைமுறைக்கும் நம்முடைய பிந்தின தலைமுறைகளுக்கும் என்ன சொல்கிறார் என்றால், எப்பேற்பட்ட உபத்திரத்தை சந்தித்தாலும் நாம் அவருடைய நீதிக்காக, அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய கொள்கைக்காக நாம் நிற்க வேண்டும். அவனமாக நிற்கும் பொழுது, உபத்திரத்தை சந்திக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படலாம். ஏனென்றால் இயேசுனுடைய பாடுகளோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அது நிமித்தமாக யார் மகிமை அடைகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு மகிமை அடைகிறார். We should rejoice because we share in the suffering of Christ. It is such a privilege to be acquainted with Christ in his suffering. And to those who persist in the midst of intense opposition and resistance, and who will remain faithful to the end, they will experience the kingdom of God. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அவன் அடைவான். Today we have to ask ourselves, why are we experiencing persecution in our lives? இந்த நாளிலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உபத்திரங்கள், இந்த துன்புறுத்தல்கள் எதனால் வருகிறது? நம்மளுடைய ஞானமற்ற வழிகளினாலே வருகிறதா? நம்மளுடைய பாவம் நிறைந்த வழிகளினால் வருகிறதா? அல்லது ஆண்டவருக்காக நீதி உள்ளவனாக நாம் நிற்கும் பொழுது அவனமாக வருகிறதா? அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் எதற்காக ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? எதனால் உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? If it is because of foolishness and sinful ways, let us turn away from our ways and come back to God. நம்மளுடைய ஞானமற்ற பாவம் நிறைந்த வழிகளினாலே நாம் உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டு வருவோமானால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு அண்டையிலே அவர் திருப்பும்படியாக உன்னை அழைக்கிறார். If it is because of our righteous ways, Jesus encourages us to persist and to exercise faith and to rejoice because we share in his sufferings. நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உபத்திரத்தை அனுபவிப்போமானால், இயேசு சொல்கிறார், திடன்கொள், சந்தோஷப்படு, ஏனென்றால் என்னுடைய பாடுகளிலே நீ இணையப்பட்டு இருக்கிறாய், இதன் மூலியமாக நீ என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று இயேசு சொல்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய ஞானமற்ற, எங்களுடைய பாவம் நிறைந்த வழிகளினாலே நாம் பாடுகளை அனுபவித்து கொண்டிருப்போமானால், இந்த நாளிலே உம்மிடத்திலே திரும்புகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஞானமற்ற வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை, நீதியற்ற வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. அதிலிருந்து திரும்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்துவீராக. மற்றவர்கள் உமக்காக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது உபத்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாடுகளிலே இணையப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படலாம் என்று நம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இதன் மூலியமாக இவர்களை நீ உற்சாகப்படுத்துவீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆமென். நாம் ஒன்றாக ஆராதித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு மனதார கொடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர்
006-014-6112. அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-014-6112. இரண்டாவது வழி பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை அடுத்த ஆராதனையில் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம்.